பேத்தி சமையல் இன்றைக்கி பாய் வீட்டு பிரியாணி மசாலா எப்படி அரைக்கிறாங்கன்னு சொல்லித்தர போகிறாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு வாங்க போய் பார்க்கலாம். பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருள்: மல்லி 100 கிராம், சோம்பு 30 கிராம், ஜீரகம் 20 கிராம், கல்பாசி 10 கிராம், மிளகு 10 கிராம், கிராம்பு 10 கிராம், மராட்டி மொக்கு 10 கிராம், சுருள் பட்டை 10 கிராம், பிரெஞ்சு இலை 10 கிராம், கசகசா 10 கிராம், அப்புறம் அன்னாச்சிப்பூ 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம், சாதிப்பத்திரி 5 கிராமுங்க. அப்புறம் ஒரு ஜாதிக்காய் எடுத்துக்கிட்டேன். இது வறுக்கும்போது உடச்சி சேர்த்திக்கணும். அப்புறம் 5 கிராம் பன்னீர் ரோஸ். பேன் சூடானதுக்கப்புறம் மல்லி போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வறுபடும். இப்போ மல்லி நல்லா மணக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே கலரும் மாறிடுச்சு, நல்லா வறுவிட்டுருச்சுங்க. இப்படி தேய்ச்சி அப்படியே விட்டுருவோம். வறுத்துருச்சுங்க. நீ அடுத்து எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்து ஜீரகத்தையும் சோம்பையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க. சோம்பு, ஜீரகம். நீங்கள் அடுப்பை மட்டும் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டீங்கன்னாலும் நல்லா வறுபட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா ஒவ்வொன்றும் கறி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஜீரகம் சோம்பு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. வறுபட்டுருச்சு. நீ நம்ம எடுத்து கொட்டிக்கலாங்க. அடுத்து மிளகு, கிராம்பு, மராட்டி மொக்கு, அப்புறம் கசகசாங்க. இது 4 சேர்த்து வறுத்துக்கலாம். ஸ்மெல்லு நல்லா வருதுங்க. நல்லாவே வறுபட்டுச்சு. கசகசா கலரே டோட்டலாக மாறிடுச்சுங்க. இனி எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்து சுருள் பட்டை, பிரெஞ்சு இலை, கல்பாசி, பன்னீர் ரோஸோட இதழுங்க. இதை 4 சேர்த்து வறுத்துக்கலாம். இப்படி நம்ம பிரியாணி மசாலா அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்குங்க. நம்ம தண்ணி மட்டும் படாமல் பார்த்துக்கிட்டா சரி. கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க நமக்கு. நல்லா ஸ்மெல் வருதுங்க. வறுத்துருச்சு. இனி எடுத்து கொட்டிடலாம். அடுத்து சாறு, சாதிப்பத்திரி, ஏலக்காய்ங்க. இதை 3 வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துருச்சுன்னு நீ எடுத்து மாற்றிடலாம். அடுத்து நான் ஜாதிக்காய் ஒன்று எடுத்துடலங்க. அதை உடச்சி எடுத்துட்டேன். இதை வறுத்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. ஜாதிக்காய் நல்லா வறுத்துருச்சு. நீ எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லா பொருளுமே வறுத்து எடுத்தாச்சு. நீ கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்புறம் நம்ம பிரியாணி பவுடர் ரெடி ஆயிரும். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிருச்சு. நீ நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். நல்லா கொரகொரப்பாக, ரொம்ப நெய்ஸாக அரைக்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நமக்கு பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொரகொரப்பாக ஸ்மெல்லு சூப்பராக இருக்குதுங்க. கண்டிப்பாக பிரியாணி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி மசாலா நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி போட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பாருங்க, சூப்பரான பாய் வீட்டு ஸ்டைலில் பிரியாணி பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ஒரு 5 பேர்த்துக்கு சமைச்சோம்னா ஒரு ஸ்பூன் போட்டாலே போதுமானதாக இருக்குங்க. தேங்க்யூ.